இருக்கா? நிறையா இருக்குது கேள்விகள். பரவாயில்ல. வைகோ அவர்கள் வந்து மதுவுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக நடைப்பயணம் மேற்கொள்ள போவதா சொல்லியிருக்காரு. ஜனவரி 2லேருந்து அவருடைய நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு. நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கஹால் சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துகிட்ருக்கு. மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டு இருப்பது உண்மை. இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும். தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் முடிய ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அதனால் இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிருக்காங்க. இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன். ஏன்னா எதை பாதிக்குது, இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல. இதுதான் அவங்க நல்ல செய்தி. வந்து தொட்டு பாருன்றாரு. யார் தொட போகிறா, என்ன பண்ண போகிறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து 4 பேர் வந்து அடித்த பேர் இவங்க திருப்பி அடிப்பாங்களா? இவங்க ட்ரைங் டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா? எங்கள் தலைவனை தொட்டுப்பார் இவங்க சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நல்லா தானே போயிட்டுருக்கேன். என்ன போய் தொட்டுப்பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். திஸ் ஷுட் பி கண்டம். திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். டாக் அபவுட் யுவர் பாலிசிஸ். என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போகிறீங்க, இதை பேசுகிறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும், வரதான் சொல்கிறேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் அஸ் ஸ்டே. சொல்லுங்க. அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி விச் ஸ்டார்டட் நாட் ப்ரூவ்ட் எனிதிங். ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறது. அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன், லெட் தம் ஆல் ப்ரூவ் தெம்செல்வ்ஸ், தென் டாக் அபவுட் தட். அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துகிட்ருக்கேன். கேட்டு பாருங்கள். ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணால் போய் பாருங்கள். You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பார்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேடிகே தங்கமணி பெரியப்பா தான். சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா தான். கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் தான். அதனால் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம், வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பாரு, என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா? வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும் போது we have to make our country proud. We have to make our country grow. எக்கனாமிக்கலி 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணும்னு சிந்திக்கணும். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்கிறது அரசியல். நான் இவனை தொட்டுப்பாரு அவனை தொட்டுப்பாரு யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? அப்படியா அடிக்க போகிறாங்க எல்லாரையும். இது அப்படி பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்ணுறாரு. அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க, அதையும் கிண்டல் பண்ணுறீங்க. அதனால மக்களுக்கு என்ன? நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்ல முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லாத கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்கள். ஆஸ்க் ஹிம் ஹிஸ் பாலிசிஸ். லெட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள், இன்ஸ்டிகேட் வயலன்ஸ். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பற்றி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவாக பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு,
அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. நான் பத்திரிகையாளர் தான் இப்பயும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், அவ்வளோமா அவதூறு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கார், ஒருத்தர் பதவி விலக்கம் செய்கிறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட், அதையும் நான் வந்து 100% ரைட்டுன்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போகிறோம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோ. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது.